அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. எனக்காக துஆ செய்யுங்கள் என்று மற்றவர்கள் நம்மிடம் கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்காக எப்படி துஆ செய்வது? புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 6344வது ஹதீஸிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் தன் மகன் அனஸ் அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துஆ செய்யும்படி கோரிக்கை வைத்த பொழுது நபிகளார் செய்த துஆ, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அஅதைதஹு. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அஅதைதஹு. இறைவா, இவருக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளை செல்வத்தையும் அதிகமாக்குவாயாக. இவருக்கு நீ எவற்றை வழங்கியிருக்கிறாயோ அவற்றில் பரக்கத்து செய்வாயாக. இது அந்த பிரார்த்தனையின் பொருள். அன்பிற்குரியவர்களே, மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் அதிகமாக கேட்பதோடு நிறுத்திவிடாமல், எதை இறைவா நீ எங்களுக்கு வழங்கியிருக்கிறாயோ அதில் பரக்கத்து செய்வாயாக என்பதை அவசியம் சேர்த்து கேட்க வேண்டும். அல்லாஹுவின் பரக்கத் இல்லாவிட்டால் அதிகமான பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் நமக்கு இருந்தாலும் அவற்றை கொண்டு நாம் திருப்தி அடைய முடியாது. மற்றவர்களுக்காக துஆ செய்யும் பொழுது அவர்களுடைய ஹிதாயத் எனப்படும் நேர் வழிக்காகவும், இஸ்லாமிய வாழ்க்கை, ஈமானிய மரணம், நோய் நிவாரணம் ஆகியவற்றிற்காக துஆ செய்வது போன்று அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம், குழந்தை செல்வம் ஆகியவற்றிற்காகவும் அவற்றில் பரக்கத் ஏற்படுவதற்காகவும் துஆ செய்ய வேண்டும் என்பதை இந்த நபி வழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.